முதல் நாள் வந்து ஆளுநர் உரை தான் இருக்குது, இது கூட தெரியாம 5 வருஷம் சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டு இருக்காங்க. சில பேர்லாம் காலேஜுக்கு போவாங்க, படிக்க மாட்டாங்க தெரியுங்களா, நம்மள மாதிரி. அந்த மாதிரி தான் அவரும் போறாங்க தான், அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது, யாரு என்ன மேட்ச் என்ன டீம் எல்லாம் தெரியாது. படிக்கலன்னா பரவாயில்லங்க, சப்ஜெக்ட் என்னன்னு தெரியாம எப்படிங்க இருக்கும்? ஏங்க எனக்கு கோர்ஸ் என்னன்னே தெரியாது, என்ன டிபார்ட்மெண்ட்னே தெரியாது. மறுக்க முடிய பரவாயில்ல, நமக்கு என்னது புதுசா. இது நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் வந்து, ஏங்க சிரிக்கிறீங்க? ஊரே சிரிக்குது, நான் சிரிக்க கூடாதா? நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்றேன். தாவேக்கால இருந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள் போக தயாரா இருக்காங்க. எங்க ரெசிக்னேஷன்? எங்க? திமுக. எதுக்கு? அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரைசிஸ். அவங்க என்ன கிரைசிஸ்? அவங்களுக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. என்ன கிரைசிஸ்? ஆளுங்கட்சி தான் மேடம். ஆளுங்கட்சியில வந்து அவங்களுக்கு டிஸ்பியூட் இருக்கு. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்து மீட்டிங் போட்டு பேசியிருக்காரு. என்ன சார் எனக்கு புரியல. பட் என்னதான் கிரைசிஸா இருக்கட்டும், ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ எதுக்கு எதிர்கட்சிக்கு போவாங்க? வரலாற்று நடக்காத விஷயம். ஆமாங்க, பாருங்க 10 பேர் தாவேக்கால இருந்து எம்எல்ஏ அங்க போறாங்க. அதுக்கப்புறம் அன்றே கணிதா நக்கீரன் பிரகாஷ் நீங்களே வந்து புகழாரம் சுட்டுவீங்க பாருங்க. அவர் கணித்தது ஏதாவது நடந்திருக்கு நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. அப்படி ஏங்க? இல்ல சொல்லும் போது எவ்வளவு ஒரு ஜோக்ஸா இருக்கு. செய்தி ஒண்ணு நம்ம இவர் இருக்காருல்ல, அவரோட சேனல்ல போட்டாங்க. 10 பேர் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. அதாவது இந்த 10 பேர் என்னன்னா, எங்களுக்கு மாவட்ட செயலாளர் இல்ல, எங்கள் எம்எல்ஏ அமைச்சராக்கல, அதனால நாங்க வந்து போர்க்குடி எல்லாம் அந்த பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல இருந்து 10 பேர் அங்க போறாங்க. 7-8 தொகுதியில வந்து திருப்பி நாங்க கேஸ் போட்டிருக்கோம்ல. ஆதவர்ஜனா தொகுதி வில்லிவாக்கத்துல, பெரம்பூர்ல போட்டிருக்கோம். பெரம்பூர்ல 3 வழக்கு போட்டிருக்கோம் நாங்க போல உங்களுக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் இன்னும் 2 ஒரு 5 இடத்துக்கு மேல போட்டிருக்காங்க. அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? இப்படி பண்றதுக்கே முதல்ல அசிங்கமா இல்ல? நாங்க டார்ச்சர் கொடுப்போம்ல, நீங்க மக்களை ஏமாத்தில நீங்க ஆட்சி பிடிச்சிருக்கீங்க. கேவலமா இல்ல? இதுவே கேவலம். ஒரு நான் தான் திருப்பி சொல்றேன், 100-200 ஓட்டுல நீ ஜெயிச்சிருந்தீங்கன்னா ஒரு சந்தேகப்படலாம். 15,000 50,000 14,000 15,000 20,000 ஜெயிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஏன் அப்புறம் ஏன் குளத்தூர்ல மட்டும் போட மாட்டேங்கிறீங்க? அது எனக்கு அவமானம். இதை விடவா? இதை விட என்னங்க பெரிய அவமானம் வந்துட போகுது? நாய் செத்தது ஜீர்ணிக்கவே முடியல. நீங்க ஏன் சார் அந்த நாயை ஆக்கி சாப்பிட்டீங்க? அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு. நியாயமா சொல்லுங்க. ஹைகோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கணும். இப்ப காரி துப்பி அனுப்பணும், எடுத்துட்டு போங்கடா இதெல்லாம் அப்படி. அப்ப நீங்க வந்து ஆட்சி அமையும் உங்களை வந்து மென்டலியா நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணி உங்களை அங்கே இங்கே அலைய வச்சுட்டு இருந்தேன்னு நீங்க எவ்வளவு பண்ணியுமே டிஸ்டர்ப் ஆகலன்ற நீங்க சும்மா நாங்க என்னைய மென்டல் டிஸ்டர்ப் பண்றோம். மென்டல் டிஸ்டர்ப் பண்ணாம இருறா கொஞ்ச நேரம். ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்தி. வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கும் பெரிய நன்றிகள். போலாங்களா? அது என்ன நெஞ்சுல ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு பேஜா? அந்த நெஞ்சங்களுக்காக ரெட்ரோலுக்ஸ் அப்படியே பக்கத்துல அடுத்தடுத்து பேஜா வந்து அப்படியே ஸ்டாரு இது கீழே, அப்புறம் வெரி குட்டு விவி குட்டு எல்லாம் வந்து ஏதோ புதுசா கம்பெனில சொல்லியிருக்காங்க. இப்படியே போனா அடையாளம் தெரிய மாட்டேங்குதான் உங்களுக்கு பிடிச்சி அடிக்கிறதுக்கு. லோகோ, அதுக்கப்புறம் கீழே வருது, அதுக்கப்புறம் வாட்டர் மார்க், அப்புறம் இது அதை அழிச்சிடுறாங்களாம். அதனால ஓ மேலே குத்திட்டேன்னா இப்ப என்ன பண்ணுவேன்? இப்ப பேசும்போது இப்படி எடுத்து போடுவீங்கல்ல, அதுல இருக்குள்ள ரெட்ரோ அதையும் ஆமா அழிச்சிருவாங்க. இது வந்து இந்த டீம் கொடுத்திருந்தாங்கல்ல, சிஎம் ஆயத்திரங்க சிஎம் அப்படின்னு கருப்பு, இது அங்கேயே எதையும் கொடுத்துருப்பாங்க, பக்கத்துலதான் கொடுத்துருக்காங்க போல, வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி கழுவி ஊத்துங்க ரெட்ரோலுக்ஸ் அவங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. என்ன ஒரே அவமானமா போச்சுங்க. நல்லா இருக்கு. என்ன அவமானமா? என்ன இருக்கு இது? நல்லா இருக்கு. காலையில நான் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு வந்தேனே, இன்னைக்கு லெஃப்ட் ரைட் வாங்கிடலாம், கதற விடலாம், ஓட விடலாம், கதறல் சத்தம் கேக்குதா? நான் இந்த ஆள்கிட்ட சொன்னேன் லீவ் எடுத்துக்கையா, உடம்பு முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஒரு நாள் மேட்ச் பண்ணிக்கலான்னு. நாளைக்கு சட்டசபை இருக்கு, வந்தே ஆகணும், செஞ்சே ஆகணும். அங்க ஒன்றும் நடக்கல. ஆளுநர் அவர் ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு, திருப்பி சபாநாயகர் அவரு ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு. எங்கடா சண்டை போடுவீங்க? ஆளுநரையோட முடிஞ்சிருங்க, அது எல்லாருக்கும் தெரியும். முதல் நாளே எனக்கு தெரியல, எதிர்கட்சி தலைவருக்குமா தெரியல? தெரியாதே. அவருக்கு தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் பண்ணிருப்பாரு அவரு.
முதல் நாள் வந்து ஆளுநர் உரை தான் இருக்குது, இது கூட தெரியாம 5 வருஷம் சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. சில பேர்லாம் காலேஜுக்கு போவாங்க, படிக்க மாட்டாங்க தெரியுங்களா, நம்மள மாதிரி. அந்த மாதிரி தான் அவரும் போறாங்க தான், அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது, யாரு என்ன மேட்ச் என்ன டீம் எல்லாம் தெரியாது. படிக்கலன்னா பரவாயில்லங்க, சப்ஜெக்ட் என்னன்னு தெரியாம எப்படிங்க இருக்க முடியும்? எனக்கு கோர்ஸ் என்னன்னே தெரியாது, என்ன டிபார்ட்மெண்ட்னே தெரியாது. மறுக்க முடிய பரவாயில்ல, நமக்கு என்னது புதுசா. இந்த மாதிரி தான் வசூல் ராஜா மாதிரி தான். நம்ம இதுல சாதிச்சு என்ன பண்ண போறோம்? சாதிக்க வேண்டிய இடத்துலயே நம்ம சாதிக்கல. துணை முதலமைச்சர் மாறு விஷயத்துல வந்துருவாங்களா, இந்த மார்கபந்து முதல் சந்துன்னு மாறு விஷயத்துல போய் அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி தான் நம்ம எதுல சாதிக்கணுமோ அதுலயே சாதிக்கல, இதுல சாதிச்சு என்ன பண்ண போறோம்? அந்த மாதிரி தான் போச்சு. காலையிலே அட்டாக் மோட்ல போயிடலான்னு சொல்லிட்டு இததான் இன்னைக்கு வந்து ஒட்டிட்டு இருந்தீங்களா? இததான் ஒட்டிட்டு இருந்தீங்களா எல்லாரும் அப்படின்ற மாதிரி. ஒரு பேட்ஜ் ஒரு பேனரு அது இது வாயை திறங்க சிஎம் அப்படின்னு. சரி ரைட் ஓகே. இல்ல திருந்த மாட்டீங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பலூன் விடுறது, கொடி கட்டுறது, இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாதான் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. மதிக்கலையே, அது ஓகே, அது பிரச்சனை இல்ல. சன் நியூஸை தாண்டி ஒரு நியூஸும் உங்களை மதிக்கல. ஏங்க சொந்தக்காரப்ப அவன் மதிக்கலன்னா எப்படிங்க? மாட்டிக்கிட்டாப்ல இன்னைக்கு தானே வாங்குறீங்க துட்டு. இல்ல என்னன்னா இப்ப இதெல்லாம் பண்ணலன்னா அவங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ஆக்கப்பூர்வமா சில விஷயங்கள் எடுத்து பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. எதையாவது பண்ணணும், நம்மள மக்கள் பார்க்கணும். திட்டுறாங்களோ பாராட்டுறாங்களோ இல்ல எதுவும் பண்ண, ஓ இப்படி ஒண்ணு பண்றாங்க திமுக அப்படின்றத காட்டுறதுக்காகவாது வந்து ஒண்ணு இருக்கணும். அவ்வளவுதான். பில்டப் பண்றதோ அது முக்கியம் இல்ல. எது பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கம். ஸோ இன்னைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடங்கறதுக்கு முன்னாடி ஆளுநருடைய உரையை வந்து இது வந்து தாவேக்காவுடைய முதல் சட்டமன்ற உரை. இது முதல்ல ஃபர்ஸ்ட் வந்தது வந்து முதல் கிடையாது, ஏன்னா அது வந்து ஃப்ளோர் டெஸ்ட் எடுத்தது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதுதான் இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற நிகழ்வு. அந்த நிகழ்வு ஆளுநர் உரையோட தான் வந்து ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து 23ஆம் தேதி வரைக்கும் இது வந்து நடக்க போகுது. அப்படின்னும் போது எனக்கு மிலிட்ரி நீயாவது 4 பால் போடுவேன், இதெல்லாம் நாங்கள் ஸ்கோர் பண்ணலாம்னு பார்த்தா நீ சேல் சைடு கோல் போட்டுட்டு இருக்கன்ற மாதிரி. அதுதான் என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. என்னடா தமிழ் தாய் வாழ்த்து போடுறதுன்னா அதையும் போட்டுட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, எப்பவுமே தமிழ் தாய் வாழ்த்து முடிச்சுட்டு கடைசியா தான் தேசிய கீதம் போடுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, தமிழ் தாய் வாழ்த்து முடிச்சோன்னே தேசிய கீதம் வந்து போட்டுட்டாங்க. அப்புறம் கடைசியாவும் வந்து தேசிய கீதம் வந்து போட்டுட்டாங்கன்னா அப்பாடா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, இதை வச்சு எப்படியாவது மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் தேசிய கீதம் இல்ல ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து இல்ல, தேசிய கீதம் இல்ல. தேசிய நீங்க மண் நியூஸை பார்க்காதீங்க, அப்படித்தானே போட்டாங்க. மண் நியூஸ் இல்ல, அப்ப அது நியூஸ் கிடையாது, நியூஸ் சேனல் கிடையாது. அது வந்து வேற, அதை விட்டுருங்க. நான் சொல்றது சாதாரண நீங்க இன்னைக்கு பார்த்த எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் லைவ் பார்த்தோம். ஆரம்பிக்கும் போது எல்லாரும் லைவ் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா தேசிய கீதம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து நம்மளுடைய மரபுப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் கடைசியா தேசிய கீதம், இதோட வந்து முடிஞ்சிடும். ஆனா இந்த ஆளுநர் இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் கேட்ட மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கு அடுத்து தேசிய கீதம், கடைசியா மறுபடியும் தேசிய கீதம் 2 தடவை பாடப்படுது, தமிழ் தாய் வாழ்த்து 1 தடவை வந்து பாடப்படுது அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே, ஒரு பாயிண்ட் நம்ம கிடைச்சிருச்சு, அதை வச்சு இன்னைக்கு மேட்ச் பண்ணிடலாம்னு சொல்லி நிறைய ஸ்தலத்துல இருக்கக்கூடியவங்க, நியூஸ் சேனல்ல இருக்கக்கூடிய நடுநிலை பத்திரிகையாளர்கள்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. ரெண்டாவது என்ன நினைச்சாங்க, இதுல எதுவும் நிறைய படிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி, என்னெல்லாம் இதெல்லாம் படிக்க மாட்டாருன்னு பார்த்தா அவர் எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டே போயிட்டாரு. நின்று நிதானமா இன்னாரு இப்படி அது நடந்துச்சு இது நடந்துச்சு, இந்த அரசுக்கு எதுவும் பிரச்சனையா இருக்கு, கடந்த கால ஆட்சியில நிறைய பிரச்சனைகள், அது நிறைய போதைப் பொருள் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட என்ன எழுதி கொடுத்தாங்க அதை அப்படியே படிச்சுட்டாரு. இது மரபு. மாநில அரசு என்ன கொடுக்குதோ அதை படிக்க வேண்டியது ஒரு ஆளுநருடைய மரபு. இதைத்தான் கடந்த ஆட்சிகள்ல எல்லாரும் போர்க்கொடி தூக்குனாங்க. உனக்கு என்ன வேலை, நாங்க எழுதி கொடுக்கறத படிக்கிறதா உன் வேலை, இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா போ அப்படின்னு பேசினாங்க. இன்னைக்கு ஆளுநர் அதை எதுவுமே சொல்லல. நீங்க என்ன குடுக்குறீங்களோ அதை நான் அப்படியே படிக்கிறேன் அப்படின்னாரு. அப்படியே படிச்சாரு, எந்த விதமான மாற்றம் இல்லாம. அதுல வந்து இது எனக்கு திருத்தம், இதுல எனக்கு டவுட், இது எனக்கு வேணாம், அதுலதான் சந்தேகம் வந்து, அதுதான் இதுல எனக்கு வேணாம் அது வேணாம்னு சொல்லலன்னு என்னங்க இப்படி படிக்கிறாரு, ஏங்க
யாருங்க இவர் ஏங்க நம்ம ஆட்சியில் இருக்கும்போது இவர் வரலன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு டென்ஷன். ஏன்னா இவங்க அதை வச்சுதான் அரசியலே பண்ணாங்க. இப்ப இது வரைக்கும் ஆளுநருக்கும் நம்மளுக்கும் சிங்கே ஆகாத மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். முதல் தடவை சிங்கா இருக்குன்னு நினைக்கும் போது டவுட் வருது. இன்னைக்கு நடந்துருச்சு, இதே மாதிரி தான் நடக்குமான்லாம் தெரியாது. ஓகேங்களா? சோ ஆளுநர் அவர்களுக்கு வந்து இந்த தடவை நடந்திருக்கு. போன தடவை இந்த மாதிரி நமக்கு நடந்தது கிடையாது. அவர் வந்து நம்ம கூட சிங்க் ஆகாம இருந்தார், அதுதான் பிரச்சனையாச்சு. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஆளுநரோட வேலை என்ன, இதுதான் வேலை, எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், இதுதான் அவருடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதை செஞ்சுட்டாரு. அதை செஞ்சாலே இவங்களுக்கு இது என்னங்க இது, எப்படிங்க இது, அவர் எப்படி படிக்கலாம், அதானப்பா மரபு. ஆனா இப்ப என்ன தெரியுங்க சொல்றாங்க, எழுதி கொடுக்கறது படிக்கிறது தான் ஆளுநரோட வேலை, இதுல என்ன பெருமை வேண்டியது இருக்குன்னு கேக்குறாங்க. ஹே ஃபுல், இதைத்தானே நாங்களும் சொல்றோம், எழுதி கொடுக்கறத படிக்கிறதா ஒரு வேலை, அதை தான் அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு, அதுல என்ன உனக்கு பிரச்சனை? அது எப்படி நாங்க கொடுக்கும்போது அவர் படிச்சாரா? நீங்க பிஜேபியோட நீங்க கொடுக்கும்போது வந்து அவர் படிக்கிறாருன்னா உடனே ரெண்டாவது பாயிண்ட், பிஜேபியுடன் தொடர்பு, இணக்கம். ஆமா, இணக்கம் அப்படின்ற ஒரு இது இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ரைட், 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. மூணாவதா வந்து தேடுறாங்க, எந்த பாயிண்ட்டும் கிடைக்கல. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, சட்டசபையும் முடிஞ்சிருச்சு. சரி, சட்டசபை முடிஞ்சோடனே வெளியே வந்து பத்திரிகையாளர்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இவர் வர்றாரு, எடப்பாடி பழனிசாமி வர்றாரு. அவர் வந்து பார்த்துட்டு அவர் ஒரு டேட்டா கொடுக்குறாரு. அந்த டேட்டா இதுங்க அப்படி நடந்துச்சுங்க, இது நடக்கல, மேகதாது நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல, அவரோட ஆட்சியில எல்லாம் நடந்து கிழிச்சிட்ட மாதிரி வந்து பேசிட்டு அவர் போயிட்டாரு. அடுத்து இவர் வந்தார், 1 hour கழிச்சு இவர் வராரு. அவருக்கு எழுதி கொடுத்தவங்க எழுதி கொடுத்துட்டு வராரு. இப்போ பாத்தீங்களா இப்படி ஆகி போச்சு, இது வந்து ஒரு சந்தேகம் இருக்கு, அவங்களோட தொடர்பு இருக்குமோ அப்படின்னு, நம்ம இதுக்கு மாதிரி நடந்தது கிடையாது, அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு முடிஞ்சிருச்சு. ஆக மொத்தம் இன்னைக்கு ஆளுநர் உரை யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சுமூகமா வந்து முடிஞ்சிருச்சு. இது 23ஆவது மத்தியவே எதிர்த்து கேட்டிருக்காரு, எங்களுக்கு அந்த நிதியெல்லாம் வரணும், நீங்க அதை நிறுத்தி வைக்கிறீங்க, நிறுத்தி வைக்க கூடாது, இந்த திட்டங்களுக்கெல்லாம் எங்களுக்கு நிதி ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கேட்டிருக்காரு. அவரு கேட்கல, எழுதி கொடுத்தது படிச்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. RN ரவியா இருந்தா படிச்சிருக்க மாட்டாரு. இது என்ன, இது தூக்கிட்டு போங்க, இதெல்லாம் படிக்க முடியாதுன்னு இருப்பாரு. அதுல என்ன அம்பேத்கர், அதுல என்ன பெரியாரு, அதுல என்ன காமராஜர் எல்லாம் இருக்கு, இவங்க பேர்ல என்னால படிக்க முடியாது, அஞ்சலி அம்மாள் பேர்லாம் என் வாயில வராது, அதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மத்திய அரசு பத்திலாம் நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு அவர் ஏதோ ஒரு தனி கட்சி நடத்துற மாதிரி பண்ணுவாரு. ஆனா இங்க நம்ம சொல்லக்கூடியது என்ன, ஆளுநர் ஒரு போஸ்ட், ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான், எடுத்து குத்துனா இந்த இடத்துல வந்து விழணும், அந்த மாதிரி தான், ஜெராக்ஸ் மாதிரி தான், எடுத்தா அதே மாதிரி வந்து விழணும்ன்றது தான். அப்போ அதை ஒரு வேலையை அவர் வந்து செஞ்சுட்டு போயிருக்காரு. இதுதான் ஆளுநர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை படிங்க, அதை படிச்சுட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை போய் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஜோசப் விஜய் வாழ்கன்னு எழுதி கொடுத்திருந்தா கூட ஆளுநர் படிச்சிருப்பாரு. என்ன பண்றது அதுக்கு? இவரு துரைமுருகன் சொல்லி அதுதான் சொல்றேன், படிச்சிருப்பாரு, என்ன பண்ணலாம்? உங்கள்கிட்ட அந்த சாமர்த்தியம் இல்லையே, RN ரவி அப்படி பண்றதுக்கு உங்கள்கிட்ட ஒரு சாமர்த்தியம் ஹேண்டில் பண்ண தெரியல, உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. நீங்க தான் அவர்கிட்ட இதானீங்க, டென்ஷன் ஆனீங்க. இந்த ஜோக்கே நடக்கல. ஆமா, இந்த வெளிநடப்பு பண்றது, தேசிய கீதம் போட மாட்டேன்றது, வந்தே மாதரம் பாட மாட்டேன்றது, தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிரச்சனையை பண்ணி வெளியே போயிடலான்னு பார்த்தா இல்ல, அதான் அவர் வெளியே போலான்னு பார்த்தாங்க. அந்த சீனே நடக்கலையே. இந்தாங்க இதை படிக்கிறீங்களா, படிக்கிறாங்க, கொடுங்க அப்படின்னு படிச்சுட்டாரு, முடிஞ்சு போச்சு, போயிட்டாங்க. இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க, நீங்க சந்தேகப்படுங்க, தொடர்பு இருக்குமோன்னு யோசிச்சு பாருங்க, எல்லாம் பண்ணுங்க. அதை பத்திலாம் இங்க யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. மக்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. மக்களுக்கு சட்டசபை நடந்துச்சு, லைவ் கட் ஆகாம வந்துச்சு, நம்ம பார்த்தோம், எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது அவர் ஒரு வேளை இணக்கமா போறாரா, பிஜேபி கூட வந்து சம்மந்தப்படுறாரா அப்படின்னு தெரிஞ்சா அப்ப வந்து இதை வந்து நம்ம பேசிக்கலாம் தான் மக்கள் நினைப்பாங்க. தவிர இது என்ன, இவர் என்ன படிச்சுட்டு போயிட்டாரு, இது எப்படி பிடிக்கணும் அப்படின்னு உங்களை மாதிரி வந்து மக்கள் வந்து யோசிக்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல நடந்தது. நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இருக்கு, 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 23ஆம் தேதி தான் கடைசியா முதல்வர் வந்து பேசுவாரு. இவங்க கேட்கிற கேள்வி அதுக்கெல்லாம் வந்து கடைசியா 23ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதிலளிப்பார். என்ன அப்படி நிப்பாட்டிட்டீங்க? உதய என்ன பேசிருக்காருல்ல, எங்க வெளில வந்து எப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. 19 செகண்டுக்கு 9 செகண்ட், 18 செகண்ட் அல்ல 9 தடவை பேப்பரை பார்த்து படிச்சு எழுதி கொடுத்ததே சிம்பிள். இதுதான் டூல் கிட்டு தான். இந்த மாதிரிங்க இது நடந்திருக்குது, இதெல்லாம் பண்ணலன்றதுதான். அதை 9 நான் கூட படிக்காம கூட சொல்லுவாங்க, பார்த்து அதுதான் உங்களோட திட்டங்கள் என்னன்னு கூட நான் சொல்லுவேன். இதுல அடுத்தவனை வேற கலாச்சிக்கிறது. அவரு வந்து பேப்பரை பார்த்து படிக்கிறாரு, அவரு வந்து இதை பார்த்து படிக்கிறாரு. நீங்க அந்த வீடியோ எல்லாரும் பாத்தீங்க, நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோ? அந்த வீடியோல என்ன பாத்தீங்கன்னு சொல்லுங்க. எது அதுலயா? உதயநிதி அவர்கள் பேசினார் இல்லையா, அதுல என்ன பாத்தீங்கன்னு சொல்லுங்க. ஏதோ இறுதி அஞ்சலிக்கு வந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருந்தாங்க, எல்லாருமே அமைதியா எல்லாரும் இருந்தாங்க, படிச்சாங்க, பாத்தீங்களா? ஆமா. பின்னாடி சுத்தி இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்களா? அதுதான் நேரு, பெரியசாமி, என்னவா இருக்கும்?
அவங்ககிட்ட கேட்காம எழுதி கொடுத்துட்டாங்கன்னா என்ன எழுதி கொடுத்துருவாங்க? இது ஏன் இத்தனோடு 2 லைன் தான் இருக்கு, இது ஏன் இவ்வளவு நேரம் பேசிட்டு? தம்பி சீக்கிரம் முடிங்க, எவ்வளவு நேரம் நிக்கிற? அது நேர்ல ஒரு மாதிரி ஆயிட்டாரு. என்னத்த இங்க நின்னுட்டு நம்ம என்னத்த பண்ண போறோம்? தலைவரே நீ வா தலைவரே அப்படின்னு கூப்பிட்டு அந்த வீடியோ மட்டும் போடுங்க, அது இதுல காட்டுங்க, அவங்க ரியாக்ஷன்லாம் மட்டும் பாருங்களேன். வந்திருக்கிறார். அந்த வகையில மொத்த முரண்பாடுகளுடைய உருவமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இந்த அரசு அமைஞ்சு 1 மாசத்துக்கு மேல ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. இவங்க சொல்றது அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் தான், அதனுடைய நீட்சி தான். இந்த அரசு வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் அரசாக, ஸ்டிக்கர் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு வேற வர வச்சுக்கிட்டு காலங்காத்தால வந்துகிட்டு இவங்க நின்று பேசிக்கிட்டு என்னங்க அவ்வளவு ப்ரிப்பேரா வந்தோம். அதுக்கு ப்ரிப்பரேஷன் நாலு இதை எடுத்து ஒட்டிக்கிட்டு, ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு வரும்போது எல்லாருக்கும் அந்த இது ஒட்டினது இப்போ ஒரு பெரிய இதுவா கொடுத்தாங்க, எடுத்து மாட்டிக்கிட்டோம், இவ்வளவுதானே. இது எடுத்து அங்கேயும் பண்ணிட்டு போனீங்க. நான் என்ன கேக்குறேன், நீ இன்னைக்கு வந்து நீங்க பேசுறீங்க இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு, ஆச்சாச்சு பூச்சாச்சு, 38 நாள்ல இதுலயே 2 பேரும் மாத்தி மாத்தி, இவர் ஆந்திரால இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. நம்பர்ஸ் என்ன? அந்த 38 நாள்ல ஆமா நிறைய இது இருக்கு. அதுலயும் ஒண்ணு இது பண்ணிருந்தாங்க. திமுக கண்டுபிடிச்சது என்னன்னா 38 நாள்ல 65 கொலை, 180 பாலியல் இது வன்புணர்வுன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம டெல்டாக்காரர் போனோம்னா, விவசாயிட்ட போனோம்னா, விவசாயி என்ன சொல்றாருன்னா 150 170 சொல்றாரு சம்திங் போட்டு அவர் ஒரு நம்பர் சொல்றாரு. எங்க இருந்து எடுக்கிறீங்க? இவர் ஒரு டேட்டா கொடுக்குறாரு, இவர் ஒரு டேட்டா கொடுக்குறாரு. அந்த போட்டோவையும் போடுங்க. அதுலயும் இன்னொன்னு என்ன போட்டிருந்தாங்கன்னா, அதையும் எடுத்து போட்டிருந்தாங்க. போக்சோ கேஸ் வந்து டிஎம்கே ஆட்சியில் 21ல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மினிமமா தோராயமா 12 கேஸ் வந்து வந்திருக்கு. 22ல் வந்து 13 கேஸ் வரைக்கும் தோராயமா, அந்த 4000 சில்லற ஒரு வருஷத்துக்கு வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது ஒரு நாளைக்கு தோராயமா 12லேருந்து 13 கேஸ் வருது. அப்போ எவ்வளோ இருக்கு? 30 நாள் ஆச்சுங்களா? 30 நாள்னா 10 நாளைக்கு 130 260 390, கிட்டத்தட்ட 400 கேஸ் வருது. 400 கேஸுக்கு இப்போ இவங்க எவ்வளோ போட்டிருக்காங்க? 160 70 போட்டிருந்தாங்க. கம்மியா தான் இருக்குது. இல்ல கம்மியா இருக்கிறதுக்கு இல்ல, டேட்டாவே உங்க 2 பேருக்கு தப்பா இருக்கு. யாரு உங்களுக்கு யார் எடுத்து கொடுத்தா? உங்களுக்கு பங்காளி தானே. ஏன் மார்க் ஷீட் கொடுக்காம விட்டாங்க ஆன்சர் ஷீட்டை? ஆமா, எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? சும்மா அசிங்கப்படுத்துற மத்தியா மாத்தி மாத்தி எடுத்துட்டு வந்து இல்ல. நான் 38 நாள் ஆயிருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க. பாத்தீங்களா அவங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. நியாயப்படி நீங்க எல்லாம் வெளியே வரத்துக்கே அசிங்கப்படணும். இந்த சட்டமன்றத்துக்கு வரதுக்கே நீங்க அசிங்கப்படணும். நாங்க அசிங்கப்பட்டா அப்புறம் யார் அரசியல்? இல்ல இப்படி நீங்க இப்படி கேள்வி கேட்பீங்கன்னா நம்ம கேட்கணும்ல. 5 வருஷத்துல உங்களுடைய ஆட்சியில எவ்வளவு நடந்திருக்கு உங்களுக்கு இதுவா இல்ல? உங்க ஆட்சியில இந்த 5 வருஷம் இல்ல, இன்னும் 25 வருஷம் நீங்க ஆட்சிக்கே வரக்கூடாது. அந்த அளவுக்கு உங்க ஆட்சியில நடந்திருக்குல்ல. அதையும் மீறி இந்த 38 நாள்ல இது கடந்த ஆட்சியில நாம பண்ணதை தான் ஸ்டிக்கர் ஒட்டி இவர் வந்து இப்ப பெருமையா எடுத்துக்கிறாரு. ஆமா, அவர் பெருமையா எடுத்துக்கிறாரு. அதே கடந்த ஆட்சியில நடந்ததானே இப்பயும் நடக்குது. அதையும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க எடுத்துங்க பெருமையா. என்ன திட்டம்? இது வந்து நான் புதல்வன் திட்டம் வந்து அதை வந்து மாத்திட்டாங்க. ஆமா, அது ஏற்கனவே இருக்கிறது தான். அதுலதான் நம்ம நான் முதல்வன் திட்டம்னு போட்டு எடுத்துட்டு வந்தோம். இப்ப அதையும் வந்து எங்களுது இதுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, இதை வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு அந்த பஞ்சாயத்து வேற. அதான் சொல்றேனே, இவங்க என்னமோ காலையில எந்திரிச்சு கிளம்பி வந்தாங்க, ஒன்னும் நடக்கல, கிளம்பி போயாச்சு. அப்புறம் நாளைக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு உங்களை பாத்துக்கிறேன், நாளைக்கு என்ன ஆவறீங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு வந்து வெளிநடப்பு மட்டும் பண்ணுங்க, அப்புறமேட்டு இருக்குது உங்களுக்கு. இல்ல யாரு மூஞ்சிலுமே இதே இல்லைங்க, ஒரு சந்தோஷமும் இல்ல, ஒரு எதிர்கட்சின்றதெல்லாம் இல்ல. இவர் மட்டும் தான் பேப்பரை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. மத்த எல்லாரும் எப்படி இருக்க போறோம், இங்க வேற எல்லா கேஸையும் எடுக்கிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற ஒரு கலைச்சலான ஒரு முடிவு கொண்டாங்களா? இல்ல எல்லாம் நிறைய பேர் வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்களே, காங்கிரஸ்ல இருந்தெல்லாம் வந்து கூட சேர்றாங்களே. எங்க இவரு வேற அதிமுக காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது எப்படி கட்சியை கலைக்க முடியும்? அது எப்படி கட்சியை கலைக்க முடியும்? இல்ல கட்சி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடலாம், இனிமே நம்மளுக்கு இந்த அசிங்கம் வேணாம்னு நினைச்சிருக்கலாம். அப்படிலாம் வாய்ப்பே நான் ஒரு அசிங்கமாக நமக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த இதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு கட்சியை கலைக்கலாம். என்ன நீங்க விளையாட்டாது? ஆலமரத்தை வாழையடி வாழையாக வந்து ஆலமரம் அதை போய் ஏதாவது கலைப்பாங்களா? அதனால இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்கும். இவங்க எதிர்பார்த்தது நடக்கல, அதனால இன்னைக்கு வேற ஒரு கதையை கட்டி விட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா, தேசிய கீதம் பாடவே இல்லை அப்படின்றாங்க. சரி, இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடியாச்சு, தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு தேசிய கீதம் பாடணுமா அப்படின்னு ஒரு பிரச்சனையை சொன்னாங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டுட்டு போயிட்டாங்க. அதுல எங்களுக்கு ஒன்றும் பெரிய அடுத்தது வந்து இந்த இன்னொன்னு சொன்னேன்,
தமிழ் தாய் வாழ்த்து பாடி தேசிய கீதம், அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் உரையில வந்து இதெல்லாம் வந்து பேசிட்டாங்க எல்லாம். இதுதானப்பா நீங்களும் கேக்குறீங்க, ஆளுநர்னா இதை தான் பண்ணணுன்றீங்க, உடனே அதை பண்ணதுக்கு அவங்களோட தொடர்பு பண்றீங்க. அப்ப எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பு தானே, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது இப்படிதான் இருக்கும். நீங்க இதே இப்படிதான் பேசிட்டு கடைசி வரைக்கும் நீங்க இப்படிதான் வந்து பேசிட்டு வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இதே மாதிரி வரணும், இதே மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு பார்த்துட்டு பேசிட்டு சத்தமே இல்லாம கிளம்பி போயிடணும். ஆமா. நிர்மல்குமார் அவர்கள் அவரும் ப்ரெஸ் மீட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது மின்சாரத்துறையில் இருக்கிற ஊழல், அதில் ஒரு வெள்ளையறிக்கை வந்து விடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. செக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளை அறிக்கை விடுறது விஷயமே இல்லை, பண்ணிடலாம், பண்ணுவாங்கன்னு இதை இப்போ பண்ண மாதிரியே பண்ணுவாங்க. ஆனால் இதை விட பெட்டராக பண்ணணும். இப்போ நீங்கள் பண்ணது வெள்ளை அறிக்கை ஓகே, ஆனால் இதில் என்ன நடந்துச்சு, ஏன்னா இந்த கவர்மெண்ட் எல்லாம் சரியாக பண்ணிடுச்சு, கடந்த கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலை, கரெக்டாக தான் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி டோனில் நீங்கள் வந்து பேசிட்டு போயிட்டீங்க. அப்போ அப்படி பேசியிருந்தீங்கன்னா அப்போ அதில் எதுவுமே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ அதுதான்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் வெள்ளை அறிக்கை விடுறதுக்கான அவசியமே வந்து கிடையாது. அப்போ என்ன நடந்துச்சு, எதுலலாம் ஊழல் நடந்திருக்கு, யார் பண்ணா அப்படின்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போது நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க போறாரு அப்படின்னா, அந்த துறையை சார்ந்து கொடுக்க போறாருன்னா என்ன நடந்திருக்கு, என்ன டெண்டர் எடுத்திருக்காங்க, டெண்டருக்கு யாரு கொடுத்தாங்க, யார் எடுத்தாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் 2 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, அந்த 2 அமைச்சர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதுல அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றத வெளிப்படையா நீங்க சொன்னா மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் இது நடந்திருக்கு அப்படின்றது. ஏன்னா இப்ப நீங்க பண்றதுனால பாயிண்ட் பண்ணி இதுல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, அந்த ஊழலுக்கு இவரு காரணம், இந்த அதிகாரி காரணம், இந்த அமைச்சர் காரணம், இந்த அரசியல் புள்ளி காரணம்ன்றத நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலைன்னா நீங்க அந்த வெள்ளை அறிக்கை விடுறதே வேஸ்ட். இதுல இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்றதுக்கு தேவையில்லை. அது ஒரு RTI போட்டு மக்களே பார்த்துப்பாங்க, சரி போங்க நாங்களே பார்த்துக்கிறோம், இது சொல்றதுக்கு நீங்க தேவையில்லை. ஆனா இன்னாரு பண்ணாரு, இதுக்கு முன்னாடி இந்த செந்தில் பாலாஜி, முத்துசாமி, என்ன டெண்டரு, எவ்வளவு பேருக்கு டெண்டரு, ஏன் இவ்வளவு டெண்டரு, இவ்வளவு எடுக்க வேண்டிய நிலக்கரி அமௌண்ட்டை ஏன் இவ்வளவு எடுத்துருக்காங்க, ஏன் ஒரே கம்பெனிக்கு இவ்வளவு டெண்டர் வந்து போயிருக்கு அப்படின்னு பல விஷயங்களை எடுத்து சொன்னா மட்டும்தான் அப்ப மக்களுக்கு தெரியும், ஓ இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்களா, இவங்க இவ்வளவு ஊழல் பண்ணதுனால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கா, நம்ம பணம் இவ்வளவு வேஸ்டா போயிருக்குதா, இவங்க கிட்ட இருக்கான்ற எண்ணம் வரும். நீங்க அதை விட்டுட்டு வெறும் வெள்ளை அறிக்கையை கொடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க அன்னைக்கு நீங்க கூட என்ன சொன்னீங்க, வெள்ளை அறிக்கை மட்டும் வரட்டும் பாருங்க, நீங்க வெள்ளை அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, ஒன்னும் இல்ல. அதுல உங்களுக்கு என்ன, அது டேட்டா தான் இருக்கு, இந்த மாதிரி வந்திருக்குங்க போயிருக்குங்க அப்படின்னு. மத்தபடி இவ்வளவு பேர் கடன் இருக்குன்னு ஒரு ஓவராலா வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, 13 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன், 13 லட்சம் கோடி ஆயிருக்கு. மற்ற குஜராத் இதை விட மகாராஷ்டிரா விட நம்ம கீழே இருக்கோன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கே தவிர போன அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லவே இல்லை. இப்போ நானும் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, இது வெள்ளை அறிக்கை இதுதான் ஒரு குற்றம் சாட்டுறது. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது, இல்லை இதை நீங்க வந்து இதை சொல்லியிருக்கணும், இது சொன்னாதான் இது வந்து மக்களுக்கு தெரியும். இப்போ மக்களுக்கு வெள்ளை அறிக்கைனா கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு முடிஞ்சு போச்சு, அதுல எந்த பேசு பொருளும் இல்லை. அந்த மாதிரி இல்லாம வெள்ளை அறிக்கை கடந்த ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு சேர்த்து சொல்லணும், அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதையும் சொல்லணும். அப்படி சொல்றதுதான் வெள்ளை அறிக்கையா ப்ராப்பரா இருக்கும், பண்ணுவாருன்றதை எதிர்பார்க்கும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஆமா ஒரு பையன் அரசியலுக்கு வரமாட்டாராம், இப்படிதான் முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு. ஆமா 2021 ஒன் நியூஸ்ல ஒரு ப்ரோக்ராம், என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க, இதோ வந்துட்டேன், வெட்டிக்குள்ள போன பையன் உங்க முன்னாடி வந்துட்டேன், ரைட்டு, இந்த மாதிரி பதவிகள் அமைச்சராக்கணும் அப்படின்னு கோரிக்கை வலுத்திருக்கிறது, பழுக்கவில்லை, ரைட்டு, ஆக்கியாச்சு. அடுத்து அவரை துணை முதலமைச்சராக்க போறதா சொல்றாங்களே, அது வதந்தி, காலம் கணியவில்லை அப்படின்னு ஆக்கியாச்சு, முடிஞ்சிருச்சா. இப்போதான் எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வி போயிருக்கு, பரவாயில்ல, எங்க பார்த்தாலும் இதை பத்தின பேச்சு இருக்கு. மிதுன் பழனிசாமி அவர்கள் அரசியலுக்கு வர போறாரா, இல்ல அது மாதிரிலாம் இல்லைன்னா அது உட்கட்சியிலே பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தி இருக்கு. சில பேர் ஆதரிக்கிறாங்க, உங்களுக்கு அப்புறம் ஒரு யங்ஸ்டர் வேணும், எல்லா இடத்துலயும் யங்ஸ்டர் வந்துட்டாங்க, ஒரு விஜய் இருக்காரு, வேற எங்கேயுமே இல்லையா, அவங்க குடும்பத்துல தான் இருக்காங்க. ஏன் பழனிசாமி குடும்பத்துல இருந்து வரணும்னா மத்த குடும்பத்திலயும் இருக்காங்கல்ல, அதனால இவங்களோட சீனியர்களோட பசங்களும் இருக்காங்களா, அவங்களும் முன்னாடியில வந்து வரணும்ல, அந்த லீகசிய எடுக்கணும்ல அப்படின்றதுக்காக அவரை இப்ப எப்படி உதயநிதி அவர்களை வந்து ப்ரோமோட் பண்றாங்க, இவங்க எல்லாம் வரதுக்காக அந்த மாதிரி இந்த பக்கம் மிதுன் பழனிசாமி அவர்களை வர வைக்கணும்னு சொல்லி இவங்க தரப்புல இருந்து பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதுல முதல்ல விருப்பம் இல்ல, வேண்டானாரா, அதுக்கப்புறம் ஆனா உள்ளுக்குள்ள ஆசை இருந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, இவங்களெல்லாம் பேச வச்சு வர வைக்கலாம்னு பார்த்தாரு. அப்புறம் இந்த விஷயம் பெரிய பூதாகரமானோன்னா இன்னைக்கு வந்து இல்லைன்னு சொல்றாரு.
இது எந்த அளவுக்கு, ஏன்னா அரசியல்வாதிகள் இல்லைன்னு சொன்னா அதுக்கு இருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால அதுவும் இந்த இரண்டு கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் அவங்க எது சொன்னாலும் பொய்யா தான் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சொல்றது எதுவுமே மக்கள் நம்ப மாட்டாங்க. எப்பெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் அது உண்மையாவும் ஆணித்தரமாவும் இருக்கும். அப்ப இன்னைக்கு ஆணித்தரமா அவர் வந்து மறுக்கிறாருன்னா கண்டிப்பா இப்ப ஏதோ வரப்போறாரு அப்படின்ற செய்திகள் உறுதியாகுது. பாப்போம் அடுத்து அவங்க என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு வந்து தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்களே அரசியலுக்கு வேணான்றாங்க. இதுல ஒரு பையன் வேற வரேன்றாரு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இருக்கட்டும். அப்புறம் சேம் டைலாக் சேம் டெலிவரி உதய் அவர்கள். இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்றாரு, கோட்டையிலேயே சாப்பிட்றாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிஎம் வந்து கோட் போட்டுட்டு வர்றாரு, சிஎம் வந்து சாப்பாடு கொண்டு வர்றாரு, சிஎம் அவர் வாயால் எடுத்து அவர் வாயிலே சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வல்கர் வாரியர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ற இதெல்லாம் கொந்தளிச்சு போய் பேசியிருக்காரு. அந்த டெய்லர் அவங்க அப்பா பேசினார்ல அதே மாடுலேஷன், அதே பேப்பர். ஆமாம், அதே பேப்பரு அதே மாடுலேஷன். திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் அதை நட்டணும், திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் இதை நொட்டணும், திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் இதை வந்து எடுத்தோம், திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் அதை அப்படியே படுக்க வச்சோம், திராவிட மாடல் ஆட்சியில் அப்படின்னு நாங்கள் நிறுத்திட்டோம். வார்த்தைக்கு வார்த்தை நீங்க தானே சொன்னீங்க, திராவிட நாயகர், திராவிட மாடல், உலகத்திலேயே இப்படி ஒரு மாடல் கிடையாதுன்னு. தினம் தினம் இது ஒண்ணு தானே நமக்கு வேலையா இருந்துச்சு. திராவிட மாடல் இப்படி பண்ணிட்டாங்க, திராவிட மாடலை தூக்கிட்டு இருந்து அப்படி பண்ணிட்டாங்க, திராவிட மாடல் இல்லைன்னா இதுவே கிடையாது. இப்போ ஆட்சி போனதுக்கு அப்புறமும் பேசுறாங்கல்ல, எடில எல்லாம் பேசுறாங்கல்ல, எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இன்னைக்கு சினிமாக்காரங்க வந்து ஆட்சிக்கு காரணம் யாரு? நாம தானே. நம்ம கலைஞர் அவர்கள் தானே எம்ஜிஆர் என்னமோ எம்ஜிஆர் இவர் தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கூட்டு வந்த மாதிரி அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு, காங்கிரஸ்ல இருந்து இவர் நண்பரா இருந்தாரு. அதுக்கப்புறம் போனாங்க ரெண்டு பேரும் ஒரே பாதைக்கு அண்ணாவை போய் பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அந்த இயக்கத்துல வந்து சேர்ந்தாரு. அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் பெருவாரியான வெற்றிகளை வந்து பெறாங்க. கிட்டத்தட்ட 184 தொகுதியில உங்க வாழ்க்கையிலே நீங்க மறக்க முடியாத வெற்றியை வாங்கி கொடுத்திருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க வெற்றி பெற்றீங்களா? இல்லையே. எம்ஜிஆர் நீங்க கூட்டு வந்ததா சொல்றீங்க. ஆனா அவர் இருந்த போது தானே நீங்க வின் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வின் பண்ணீங்களே தவிர அவர் இருக்கும்போது நீங்க வெற்றி பெறவே இல்லையே. வெற்றி பெற்றீங்க, நாடாளுமன்ற தேர்தல்கள்ல நீங்க வெற்றி பெற்றீங்க, சட்டமன்ற தேர்தல்கள்ல நீங்க வெற்றியே பெறல. முதலமைச்சருக்கான இந்த இதை வந்து உங்களுக்கு வந்து மக்கள் கொடுக்கவே இல்லை. அப்ப எல்லாத்துக்கும் கிரெடிட் எடுத்துக்கிறது, எல்லாத்துக்கும் நாம தான் காரணம், எல்லாத்துக்கும் நாங்க தான் பண்ணோம், எல்லாத்தையும் கலைஞர் தான் பண்ணாரு, எல்லாத்தையும் திராவிடம் தான் பண்ணுச்சு, எல்லாத்தையும் கலைஞர் அவர்களின் குடும்பம் தான் வந்து பண்ணுச்சு. இன்னைக்கு சினிமாக்காரங்களாம் வரதுக்கு, ஆமா கலைஞர் கமலஹாசன்லாம் இன்னைக்கு வந்து சினிமாக்கு வரதுக்கு காரணம் வந்து கலைஞர் அவர்கள் தான். ரஜினிகாந்த் அவர்கள் கர்நாடகால இருந்து இங்க கிளம்பி வரதுக்கு காரணமே வந்து கலைஞர் அவர்கள் தான். இன்னைக்கு விஜய் இன்னைக்கு சிஎம் வரதுக்கு காரணமே கலைஞர் அவர்கள் தான். அது என்னமோ உண்மைதான். அந்த குடும்பம் தான். அவர் கேமரா யார் முதல்ல சினிமா விஜய் அவர்கள் நீங்க சிஎம் வரதுக்கு காரணம் கலைஞர். அது உண்மைதான். கேமரா யார் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தது? ஆமா, அதுவும் கலைஞர் தான். அவர் தான் வந்து உங்களுக்கு தெரியும் கேமரா யார் கண்டுபிடிச்சது? யாரு? சத்தியமா கலைஞர் இல்ல. இல்ல, எல்லாத்துக்கும் கிரெடிட்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறது. எல்லாமே நாங்க தான் பண்ணோம், எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான். நாங்க இல்லைன்னா இந்த பூலோகமே கிடையாது. இந்த கலைஞர் அவர்கள் மட்டும் இல்லாம இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு தமிழ்நாடு அப்படியே சுடுகாட்டா மாத்தி இந்நேரத்துக்கு தமிழ்நாடு சுடுகாடு அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிறவங்களும் கொண்டு வந்து இங்கதான் அடக்கம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடாது. மயான பூமியா அதுதான் அப்படின்ற ஏதாவது. ஆமாங்க, திராவிடம் வந்துச்சு, இருந்தது, இவ்வளவு நாள் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணதும் இல்லாம இணைய ஊழலும் பண்ணியிருக்காங்க. ஊழல் பண்ணியும் இவ்வளவு சொத்துக்கள் சேர்த்திருக்காங்க. நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல இதை வந்து கிடைக்காம வந்து பண்ணியிருக்காங்க. லஞ்ச லாவண்யங்களை பெருக்கியிருக்காங்க. இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை பத்திலாம் நாங்க தான் கூட்டு வந்தது. எம்ஜிஆரை கொண்டு வந்ததே நாங்க தான். கமலஹாசனை நடிக்க வச்சதே நாங்க தான். பாரதி ராஜா கிட்ட கதை சொன்னதே நாங்க தான். பாலச்சந்திரன் அப்படி படம் எடுக்க சொன்னதே நாங்க தான். சங்கருக்கு ஐடியா கொடுக்கறது நாங்க தான். பிரம்மாண்டமா படம் எடுக்கிறதுக்கு சங்கருக்கு ஐடியா கொடுக்கறது நாங்க தான். இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு படம் நடிக்கிறாருன்னா அது காரணமே கலைஞர் தான். எப்படி? அப்படிதான். அதெல்லாம் பழைய காலத்துக்கு அது உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்றது. அது என்ன கான்செப்ட்னே புரியும். எல்லாத்துக்கும் கலைஞர், எல்லாத்துக்கும் திராவிடம், எல்லாத்துக்கும் நாங்க தான். எதுக்கு எடுத்தாலும் நாங்க தான். இந்த மாதிரி பாலியல் அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது தம்பி. அது வேற டிபார்ட்மெண்ட். அது இங்க கொண்டே வராதிங்க. அது மத்தியில இருந்து வந்ததா வேற. இதெல்லாம் ஒன்றிய அரசோட குற்றச்சாட்டு. அங்கிருந்து வரக்கூடிய போதை கலாச்சாரம் தான் நமக்கு இப்படி ஆகுதே தவிர இதுக்கும் நம்ம குடும்பத்துக்கு இந்த சம்பந்தம் கிடையாது. ராஜ்மோகன் அவர்கள் அவரும் ப்ரெஸ் மீட் பண்ணாரு.
மன்னியூஸை வந்து எதால அடிக்கணும்னு கொண்டு அடிக்காத அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டு தக்லைஃப் பண்ணிட்டு விட்டு போயிருக்காரு. அதுல நீங்க மட்டும் பேசினா எப்படி, நாங்க பேசுறதே கொஞ்சம் கேளுங்க. அவரும் கேட்பார்ல, இவங்க நீங்க மக்களுக்காக பேசுவாங்களா இல்ல போன்ல கேட்டுட்டு ஒரே கட்சிக்காக பேசுவாங்களா அப்படின்னு மக்களும் கேக்குறாங்க. உங்களை யாராவது சிரிச்சுக்கிட்டே எதாவது அடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? டக்குனு ரியாக்ட் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. நல்லா இருக்கியாப்பான்ற மாதிரி உங்கள்கிட்ட நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க, டக்குன்னு குனிஞ்சு டக்குன்னு எடுத்து அடிச்சிடுறாங்க, உங்களுக்கு ஒரு ரியாக்டே வராதுல்ல. இப்ப எதுக்கு அடிச்சீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது ஒரு கேள்வி கேட்க வேண்டியது, அந்த சிரிச்சுக்கிட்டு பொழிச்சுன்னு நடிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, ஆமா மக்களும் தான் அவங்கள பார்த்து நல்லா கேட்டுங்க, மக்களுக்காக இவங்கெல்லாம் இந்த சேனல்லாம் என்னைக்காவது குரல் கொடுக்குமான்னு பார்த்தா நீங்க யாருக்கும் ஃபோன் பேசிட்டு அதுல என்ன வருதோ அதுதான் கேள்வியா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு இப்படிதானே பதில் வரும். நீங்க இதே தானே பொழப்பா வச்சுட்டு தெரியுறீங்க. நீங்க இன்னைக்கு கூட இந்த மண் நியூஸ்ல என்ன போட்டாங்க கார்டு, முதலாவதாக பாடப்பட்ட தேசிய கீதம்னு. அப்ப நீ ஏற்கனவே கார்டை ரெடி பண்ணி வச்சுட்ட, என்ன நடக்குதோ நீ போட்டுருவ. ஆமா, இதுதான் தேசிய கீதம் தான் முதல்ல பாடப்பட்டது அப்படின்றது பார்த்து அத்தனை கோடி பேருக்கு தெரியும். இன்னைக்கு அத்தனை கோடி பேர் உட்காந்து வீட்டுல பாக்குறாங்க, லைவ் பாக்குறாங்க, சட்டமன்றத்தோட நிகழ்வுகளை வந்து பாக்குறாங்க. இன்னைக்கு காலையில நீங்க ஒரு காமெடி பண்றீங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்களா பாத்தீங்களா ரசிக்கல. 38 நாள்ல ஒரு என்ன நடக்க போகுதுன்னு பாத்துட்டு இல்ல 38 நாள்ல ஒரு ஆட்சியை வந்து நீங்க வந்து இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கன்னா மக்கள் வந்து இல்ல என்ன லாஜிக் இது? 38 நாள்ல நீ என்ன சாதிச்சிருக்க? நீ சொல்லு. உன்னோட சாதிக்க முடிஞ்சது 11 மணிக்கு ஆட்சி அமைக்கிறது, 11:05 மண் எடுக்கிறது. உன்னால அதுதான் முடியும். ஆனா 38 நாள்ல இன்னைக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க? பண்ண வேண்டியதுன்னு நிறைய இருக்கு. ஆனா 38 நாள்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு இருக்குல்ல. சரி, அதெல்லாம் பண்ணிருக்காங்களேன்னு சொல்ல வந்து அதெல்லாம் எங்களோடது நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்கன்றது. சரி ரைட், இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு, பாலியல் ரீதியான துன்பங்கள் நடந்திருக்கு, உங்க குடும்பமா சொல்றீங்கன்னு கேட்டா அதுக்கெல்லாம் இந்த ஆட்சி தான் காரணம். எங்க அப்ப நடக்கும்போது மட்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி நல்லதுல ஏதாவது நடந்தா, இந்த தொழில் இதுல வந்து ஏதாவது நடந்த, சரி இவ்வளவு சொல்றாங்கல்ல, இந்த கப்பல் கட்டுமானம் தொழில வந்து இதெல்லாம் எங்க ஆட்சியில வந்து 2024 செப்டம்பர்ல நாங்க உட்காந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையெழுத்து போட்டு நாங்க வாங்கினதுன்னு சொல்றீங்கல்ல. இன்னைக்கு சேகர் பாபு அவர்களோட அந்த இது 2000 கோடி ரூபாய் பிரிகேட்ஸ், இதுக்கு எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு அறப்போர் இயக்கம், அன்னைக்கு நம்மளாம் கூட பேசணும், அறப்போர் இயக்கம் எடுத்திருக்கு. அறப்போர் இயக்கம்ன்றது இல்லைங்க, அவங்க ஒரு இயக்கம்ங்க. இப்ப எப்படி ஒரு கட்சி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க ஒரு இயக்கமா வந்து இருக்காங்க. இங்க நடக்கக்கூடிய, ஏன்னா ஒருத்தவங்க கேட்டாங்க இயக்கம்னா யாரு என்னன்னு. அறப்போர் இயக்கம்ன்றது ஒரு ட்ரஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ட்ரஸ்ட்னு சொல்ல முடியாது, அது ஒரு என்ஜிஓன்னு சொல்ல முடியாது, மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு நற்பணி இயக்கம். அதுல வந்து அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுங்களேன். அந்த ஆர்கனைசேஷன்ல அவங்க வந்து இருக்காங்க. அவங்களால முடிந்த மக்களுக்கு தேவையான பல நன்மைகளை வந்து செய்யறாங்க. அது மாதிரி குறிப்பா இந்த அரசு லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொதுப்பணிகளில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து முன்வைக்கக்கூடியவர்கள் தான் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள். அவங்க போராடி இந்த விஷயத்த சிஎம் வரைக்கும் கொண்டு போய், ஏன்னா கடந்த ஆட்சியில இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த சதுப்பு நிலத்துல வந்து இந்த மாதிரி வீடு கட்டுறது, 1650 குடும்பங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக எடுக்கக்கூடியது அப்படின்றது பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். மழை காலங்கள்ல மாபெரும், இப்ப எப்படி நம்ம ஏற்கனவே பெரும் பிரச்சனையா, அப்ப இது பண்ணியிருந்தா இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து முன்னாடியே இது பண்ணி அந்த சிஎம் சொன்னாங்க. வேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதை புரியல, தெரியும். அது எப்படி தெரியும், எவ்வளவு வருதுன்னு பாத்துருப்பாங்க, அது தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, விட்டுட்டாரு. ஆனா இந்த அரசு கிட்ட அவங்க இதே புஷ் பண்ணி எடுத்துட்டு போய் பண்ணோன்னே இன்னைக்கு அதை ரத்து பண்ணிருக்காங்க. அது ரத்து பண்ணது மட்டும் இல்லாம அடுத்தது யாரு பண்ணா, இது என்னென்னலாம் கதை இருக்குன்றதையும் வெளியே கொண்டு வரணும். வெறுமனே ரத்து பண்றது பிரச்சனை கிடையாது, ரத்து பண்ணிடுவாருன்றது தெரியும். ஆனா ரத்து பண்ணதுக்கு அப்புறம் உள்ள பிரச்சனை இருக்குல்ல, இதை யார் பண்ணாங்க, எதுக்கு டெண்டர், யாருக்கு டெண்டர் விட்டாங்க, எப்படி இதுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்ற பிரச்சனைகளை இதை வந்து எடுத்து மக்களுக்கு வந்து சொல்லணும். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பு தானே. அதுக்கெல்லாம் அப்புறம் அதுக்கெல்லாம் வந்து திராவிட மாடல் வந்து ஒட்டி இது பண்ணிக்காது அப்படின்னா, நல்லதுக்கு மட்டும் நாங்க அதாவது உலகத்திலேயே தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரே கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க மட்டும்தான், மற்ற யாரும் நல்லது பண்ண மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் பண்ணாது, மதிமுக பண்ணாது, காங்கிரஸ் பண்ணாது, தாவேகா பண்ணாது, அதிமுக பண்ணாது. அப்பப்ப ஏதாவது பண்ணுவாங்க தவிர இல்ல, யாருமே பண்ண மாட்டாங்க. இவங்க மட்டும்தான் நல்லது பண்ணுவாங்க. மற்ற யாராலையும் நல்லதே மற்ற யாராலையும் பண்ணிட முடியாது. அப்படி அந்த மாதிரி பேசுறாங்கல்ல, அதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு. அப்ப சேகர் பாபு அவர்கள் மீது ஒரு பிரச்சனை இருக்கு, இத பத்தி பேசுங்க. உங்களுடைய 5 வருஷ ஆட்சியில 2000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குது. அவங்க எது பேசுவாங்க நல்லாவே எவனாவது பண்ணுவானாங்க? 38 நாள்ல இவ்வளவு பிரச்சனைகள் ஆயிருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வரீங்க. யார் அந்த சார்ந்து ஒட்டிட்டு வர வேண்டியதானே? வாயை திறங்க சிஎம்னு கேக்குறீங்கல்ல,
யார் அந்த சாரன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வர வேண்டியதானே? அண்ணா பல்கலைக்கழகத்துல உங்க திமுக அனுதாபி தானே பண்ணாரு. அனுதாபி திமுக அனுதாபின்னு ஒட்டிட்டு வர வேண்டியதானே? யார் அந்த அனுதாபின்னு போட்டு ஒட்டிட்டு வரலாமே, அதை ஒட்டிட்டு வாங்க. உண்மையா 2000 கோடி நில இந்த சதுப்பு நில காடுகளுக்கு யாரு என்ன பிரச்சனை கண்டுபிடிங்க, சிஎம்னு போட்டு ஒட்டிட்டு வர வேண்டியதானே? வாய் திறங்க சிஎம்னு சொல்றீங்களே, இதே உங்க ஆட்சியில நீங்க கேட்க வேண்டியதானே வாய் திறங்க சிஎம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் போட்டோம்னா ஸ்ப்ரெட் ஆகும், மக்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம சொல்றது தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் அவங்க புரிஞ்சுக்கலாம், கலைஞர் வேற தான் இருக்கு. இன்னமும் இந்த அமைதி புரட்சி சொன்னா பாத்தீங்களா, அது நடந்துட்டு தான் இருக்கு. இல்ல உண்மையா சொல்ல திமுக இதுதான் நான் சொன்ன வழக்கம் போல் இந்த கூழ் குடிப்பேன் பார்த்தீங்களா, அந்த கூழ் குடிக்கிற கடைக்கு வரேன், நான் ஒரு பாட்டி இருப்பாங்க, பக்கத்தில் இன்னொரு பெரியவர், இந்த பூண்டு இந்த இதெல்லாம் தரையில் போட்டு இது பண்ணார். அவங்க 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 75 வயசு இருக்கும். அந்த அம்மா ஏடிஎம்கேக்கு போட்டிருக்கு, அவர் வந்து திமுகவுக்கு போட்டிருக்காங்க. ஓட்டு வந்து போட்டது அதுதான். இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இவங்களுக்கு தான் போட்டோம். ஆனால் 2 பேரும் மாறி மாறி எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இது பண்ணி இந்த பாருப்பா 1.25 லட்ச ரூபா கூடி ஒவ்வொருத்தன் வச்சு 1.25 லட்ச ரூபா வந்து ஒவ்வொருத்தன் தலையில் அவங்க கடன் இருக்குது. புதுசாக ஒருத்தனை வந்தால் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, பேசவே விட மாட்டேங்கிறாங்க, பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அடுத்த எலெக்ஷன் வந்து அவங்க இன்ஸ்டா பார்த்து ஓட்டு போட்டவங்க. ஆமா இன்ஸ்டா பார்த்து தான், ஏன்னா 70 வயசு தான் அவங்களுக்கு, இன்ஸ்டா பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜயோட ரீல்ஸா வந்திருக்கும். இல்ல திமுக இன்ஸ்டா பார்த்து தான் திமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுகவுக்கும் ஓட்டு. அவங்க 2 பேரும் திமுக ஓட்டு போட்டவங்க. 2 பேருமே திமுக அதிமுக. அந்த அம்மா வந்து அதிமுகவுக்கு போட்டிருக்கு, அவர் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க சொல்றாங்க பேப்பர் எடுத்து காட்டி இந்த பாருப்பா புதுசா ஒருத்தன் வந்து இவ்வளவு தூரம் எடுத்து போட்டானா இவங்களுக்கு ஒருத்தனுக்கும் பொறுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. 70 வயசு இத்தனைக்கும் படிக்காதவங்க, ஒரு இது இல்லாதவங்க, அப்படி உட்காந்து கூழ் விற்கிறவங்களும் நடைபாதையில வந்து கடை போட்டுருக்கிறவங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க? மாத்தி நேரா கொண்டு போய் அங்கதான் போடுவாங்க. விஜய்க்கு போடுறாங்களோ இல்லையோ, இவங்க போட மாட்டாங்க, இவங்க போட மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலை தானே இருக்கு. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, வெறும் 1 மாசத்தை மட்டுமே தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு நீங்க இவ்வளவு எதிர்ப்பு கொடுக்குறீங்க. ஆனா இவங்களோட பிரச்சனை என்னவா இருந்தது தெரியுமா? 5 வருஷமா இவங்களை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லாம இருந்ததுதான். ஏடிஎம்கே அதோட பிரச்சனையிலேயே பாதி வாழ்க்கையை லைஃப் தொலைச்சிட்டியா குமார்ன்ற மாதிரி இப்படியே போயிட்டு இருந்துச்சு. லைஃப் தொலைச்சிட்டீங்களே பழனிசாமின்ற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி, அதுக்கப்புறம் ஆளுநர், அதுக்கப்புறம் அண்ணாமலை. இப்ப இவங்களை வச்சே இவங்க இந்த 5 வருஷத்தை ஓட்டிட்டாங்க. ஆளுநர் பிரச்சனை பண்ணுவாரு, அதை வச்சு எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, ஆளுநர் ரவி எதிர்ப்பு அப்படின்னு ஓட்டியாச்சு. அதுக்கடுத்து இவரு மோடி வந்தார்னா மோடியை வச்சு கொஞ்ச நாள் எதிர்ப்பு, அமித்ஷா வச்சு கொஞ்ச நாள் எதிர்ப்பு, அப்புறம் திட்டங்களை வச்சு கொஞ்ச நாள் எதிர்ப்பு, அதுக்கப்புறம் நிதி வரலன்ற எதிர்ப்பு, அதுக்கப்புறம் இப்படியே ஏதாவது, அப்புறம் ஏடிஎம்கே ஏதாவது ஒன்று பண்ணோம், அது நகைச்சுவை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க இன்னும் பண்ண மாட்டாங்க, வருவாங்க சட்டமன்றத்துக்கு வருவாங்க பேசுவாங்க. கொடியெல்லாம் கட்டல, எதுவும் பேட்ஜ் கீஜெல்லாம் போடல, அவங்களுக்கு கொடுக்கலையா இவங்க கேட்டிருக்காங்க, சேர்த்து கேட்டு இருந்திருக்காங்க. இதுல அடிச்சது 59 அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டாரு. நாங்க எங்களுக்கு மட்டும் 59 பேருக்கு தான் அடிச்சோம், இப்ப அடுத்ததுல நாளைக்கு பாருங்க பாப்போம் அப்படின்னு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி அவங்களுக்குள்ள வந்து இருந்தது. அப்போ அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை. இந்த மாதிரி ஒரு 5 வருஷமா அவங்களுக்கு எந்த எதிர்ப்புமே இல்லை, அவங்க ஜாலியா இருந்துட்டாங்க. ஆனா தாவேகாவுக்கு 38வது நாள்ல சட்டமன்றம் கூடும் போதே நீங்க இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை பண்றீங்க. அப்ப தாவேகாவுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனைனா அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தப்பு பண்ணவே அலோவ் பண்ணலன்னா ஒன்றும் நடக்க போறது இல்லை. அவங்க அசால்ட்டா வந்து ஓ இதுவான் தப்பா, சரி ரைட்டு நான் மாத்திக்கிறேன், நான் என்ன பண்ணுவோம் நான் பண்ணிக்கிறேன்ட்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லாமே இவங்க தாங்க காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க தப்பே பண்ணாததுக்கு காரணமும் இவங்க தான். அந்த ஆட்சி விட்டாலும் எந்த ஆட்சியாளர்களும் ஏதாவது ஒன்று சைலண்டா இருந்தாங்கன்னா சரி தப்பு பண்ணட்டும்னு, இவங்க தப்பு பண்ணவே அலோவ் பண்றது இல்லை. அதெல்லாம் அது எப்படி தப்பு உடனே சரி ரைட் விடுங்க மாத்திரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே பண்ணி கொடுத்துடலாம். உடனே ராம் சார் சதுப்பு நில காடுகள் இது பிரச்சனையா, இந்தாங்க எடுத்து முடிச்சிருவோம், இந்தாங்க பாத்துக்கலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, இருங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் பண்ணிடலாம். ஆனா இன்னும் சேஞ்சஸ் ஆனால் கிரவுண்ட் லெவல் கொண்டு வந்துட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இந்த மீடியா வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணியுமே அவங்க கண்ட்ரோல் என்ன இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி எதிர்ப்பு அறிக்கைன்னு எது கொடுத்தாலுமே இன்னமும் அவங்களுக்கு பிளஸ்ஸாக தான் போகுதா? தாவேகாக்கு இன்னும் பிளஸ்ஸாக தான் அப்படிதானே போகும் மக்கள்கிட்டையுமே. உங்களுக்கு இந்த சிஎம் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இவங்கெல்லாம் வந்து இது அவங்களுடைய ஒர்க்கு. அவரை பேச வைக்கணும், அவர் வந்து வரணும், அவரை வந்து ட்ரிகர் பண்ணணும், இல்லை அவர்கிட்ட நிஜமாவே அவர்கிட்ட கேள்வி கேட்டு பதில் வாங்கணும்னு இருக்கக்கூடிய சிலர், அவரை வர வச்சு அவரை ட்ரிகர் பண்ணி அதன் மூலியமா ஏதாவது ஒரு ஆதாயம் தேடலாம் நினைக்கக்கூடிய பலர் இப்படி இருக்காங்க. மக்கள் அதை பார்க்கல, மக்களுக்கு அது தேவையில்லை. இவரை வர வச்சு அவரு சொல்ல விஷயங்களை செய்யறாரா, இதுதான் மக்கள் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், ஒரு மாற்றம் வேணும்னு ஒரு புரட்சியை நாங்க வந்து பண்ணிருக்கோம், அதுக்கு நீங்க சரியா நடந்துக்கிறீங்களான்னு தான் அவங்க பாக்குறாங்க. அந்த அடிப்படையில அவர் பேசலன்றது அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, அவர் செயல்ல காட்டிக்கிட்டு இருக்காரு, இதை பண்றேன், இதை பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன்.
சட்டம் ஒழுங்குக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இன்னும் கூடுதலா வந்து அதுல வேலைகளை பார்க்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. கூடுதலா இந்த வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணதுலயும் திட்டு வாங்கியிருக்காங்க. அமைச்சர்களும் அதிகாரிகளும் சிஎம் கிட்ட திட்டு வாங்கியிருக்கிறதா நியூஸும் வந்து வருது. ஏன்னா நீங்க ஒழுங்கா அதை பண்ணல, என்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க அங்க போய் சொல்லல அப்படின்றதையும் பண்ணியிருக்காரு. அதனாலதான் சொன்னேன், சிடிஆர் அவர்கள் பண்ணும்போது அதை தெளிவா பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ மக்கள்கிட்ட என்ன ஆகும்னா, 38 நாளான ஒரு ஆட்சி அமைச்சர் 38 நாளான கட்சியை போயிட்டு நீங்க இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க, உங்க ஆட்சியில இதெல்லாம் நடக்கலன்னா பரவாயில்ல, உங்க ஆட்சியில காரி உமிழ்ற மாதிரி நடந்திருக்குது, நீங்க எல்லாம் வெளியவே வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்து நடந்திருக்குது, அப்போ நீ எந்த அடிப்படையில பேசுற? ரெண்டாவது 38 ஆன ஆட்சியில நீ என்ன இது இவ்வளவு எதிர்பார்க்கிற, என்ன கதை இது? உன் ஆட்சியில நாங்க இவ்வளவு எதிர்பார்த்திருக்கோம், அதெல்லாம் நீ பண்ணதே கிடையாது. இப்ப நீ 38 நாள் கூட எதிர்பார்த்தாங்க, இல்ல பேசினாலும் நடக்காது, ஆனா நடக்கல. அப்ப இவனி ஒரு 40 நாள் கூட ஆகாத ஆட்சியில உனக்கு என்னன்னு உனக்கு இவ்வளவு வன்மம் வந்து இருக்குதுன்னு, அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றதும் அவங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பு. ஆக அப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் பண்றாரு பண்ணல, நீ அவங்களை ஏன் டார்ச்சர் பண்ற? அதுதான் அவங்களுடைய எதிர்கட்சியா செயல்படுறது வேலை. ஆனா நாங்க எதிர்கட்சியாவே செயல்பட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல, நீ அப்படின்னா அதுவும் எங்களுக்கு பிரச்சனை. ஆளுநர் வந்து இப்படிதான் பேசணுன்றது மரபு, அப்படி பேசினாலே எனக்கு பிரச்சனை, அப்படி பேசாம போனாலும் எனக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல. அப்ப எல்லாத்தையும் பாக்குறாங்க மக்கள், நீ திருந்துற மாதிரி இல்ல இல்ல ரைட் விட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்களை இவங்க தான் டியூன் பண்றாங்க. மக்கள் அப்படி நினைக்கல, மக்கள் பாக்குறாங்க. ஆனா இவங்க தொடர்ந்து ஏதாவது போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மக்கள் ஏன் இவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை, ஒண்ணுமே நடக்கலையே, எதுக்கு நீ இவ்வளவு குத்திட்டு இருக்க, ஆட்சியில நடந்ததை விட ஒண்ணுமே நடக்கலைங்க, பாயிண்ட் ஒண்ணு கூட நடக்கல, ஆனா நீ தான் இவங்க இன்னும் தேவையில்லாம குதிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றதான் மக்களுடைய பார்வையா இருக்கு. திருவாரூர்ல தான் ஒரு பாலியல் தாவேகா நிர்வாகி வந்து கைது பண்ண, ஒன்றிய செயலாளர்னு நினைக்கிறேன், ஒன்றிய செயலாளர் கைது மட்டும் பண்ணாதீங்க, வேற ஏதாவது சேர்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தாவேகா நிர்வாகிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி இப்போ வர ஆரம்பிக்குது. ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடியான விஷயம் தான். ஏன்னா அவங்களுடைய நிர்வாகிகள், ஏன்னா இதெல்லாம் திமுக ஆட்சியில் பார்க்கும்போது திமுக நிர்வாகிகளா இருப்பாங்க, இப்போ ஆளுங்கட்சினோன்னா இப்போ தாவேகா நிர்வாகிகளா வந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு தக்க நடவடிக்கை வந்து உடனடியாக எடுக்கணும். கட்சியிலிருந்து நீக்கிறது மட்டும் இல்லை, கட்சியில திருப்பி சேர்க்கவும் கூடாது. இந்த மாதிரி ஆட்சிக்கு உங்களுடைய, அதுவும் பெண்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது என்ன நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்களோ அதை மாறாம உங்க கட்சி ஆளா இருந்தாலும் எடுங்க. உடனடியாக அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க, 2 பேரையும் கைது பண்ணி சிறையில வந்து அடைச்சிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளணும்ன்றதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இது நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் வந்து, ஏங்க சிரிக்கிறீங்க? ஊரே சிரிக்குது, நான் சிரிக்க கூடாதா? நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்றேன். தாவேக்கால இருந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள் போக தயாரா இருக்காங்க. எங்க ரெசிக்னேஷன்? எங்க? திமுக. எதுக்கு? அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரைசிஸ். அவங்க என்ன கிரைசிஸ்? அவங்களுக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. என்ன கிரைசிஸ்? ஆளுங்கட்சி தான் மேடம். ஆளுங்கட்சியில வந்து அவங்களுக்கு டிஸ்பியூட் இருக்கு. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்து மீட்டிங் போட்டு பேசியிருக்காரு. என்ன சார் எனக்கு புரியல. பட் என்னதான் கிரைசிஸா இருக்கட்டும், ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ எதுக்கு எதிர்கட்சிக்கு போவாங்க? வரலாற்று நடக்காத விஷயம். ஆமாங்க, பாருங்க, 10 பேர் தாவேக்கால இருந்து எம்எல்ஏ அங்க போறாங்க. அதுக்கப்புறம் அன்றே கணிதா, நக்கீரன் பிரகாஷ், நீங்களே வந்து புகழாரம் சுட்டுவீங்க பாருங்க. அவர் கணித்தது ஏதாவது நடந்திருக்கு நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. அப்படி ஏங்க? இல்ல, சொல்லும் போது எவ்வளவு ஒரு ஜோக்ஸா இருக்கு. அப்படி செய்தி ஒண்ணு நம்ம இவர் இருக்காருல்ல, அவரோட சேனல்ல போட்டாங்க. 10 பேர் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. அதாவது இந்த 10 பேர் என்னன்னா, எங்களுக்கு மாவட்ட செயலாளர் இல்ல, எங்கள் எம்எல்ஏ அமைச்சராக்கல, அதனால நாங்க வந்து போர்க்குடி எல்லாம் அந்த பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல இருந்து 10 பேர் அங்க போறாங்க, ஆளுங்கட்சியில இருந்து 10 பேர் எதிர்கட்சிக்கு போறாங்க. அது வந்து திமுகவுடைய பிளானா. 10 பேர் இங்க இருந்து நம்ம தூக்கிட்டா ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க வந்து ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. அப்படி ஃபெயிலியர் ஆனாங்கன்னா நமக்கு வந்து மறுபடியும் வந்து ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு அந்த கனவு இது பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க ஒய்ஃப் வந்து எழுப்பி விட்டாங்களா, எந்திரிங்க, 11 ஆச்சு, டைம் 11 ஆச்சு, இதாகுது, வாக்கிங் கூட போகாம இருக்கீங்க, எந்திரிங்கன்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி தான் இருக்கு. எப்படிங்க போவாங்க? எதிர்கட்சியில இருந்தே வரமாட்டாங்களாம், ஆனா ஆளுங்கட்சியில இருந்து 10 பேர் அந்த பக்கம் போயிடுவாங்களாம். எங்க 5 வருஷம் ஆட்சி இருக்கு, இன்னைக்கு இப்ப பதவி இல்லைன்னா கூட 2 வருஷம் கழிச்சு கூட பதவி தரலாம். இந்த அமைச்சர்கள் யாராவது சரியா செயல்படாத பட்சத்துல அவங்களை நீக்கிட்டு இவங்களை வந்து அமைச்சர் பதவியில மாத்தலாம்.
விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே இந்த எண்ணம் இருக்குன்னு ஒரு செய்தி இருக்கு. ஒரு சிலர்லாம் நம்ம போட்டிருக்கோம், ஆனா அவங்கலாம் வந்து அவ்வளவு அன்ஃபிட்டா இருக்காங்க. அவங்கெல்லாம் சில பேரை மாற்ற வேண்டி இருக்கு. ஆனா உடனே மாத்தினா பஞ்சாயத்து ஆகும். அதனால் கொஞ்ச நாள் பொறுத்து அவங்க எல்லாம் மாத்தலான்ற ஒரு ஐடியால இருக்காங்கன்றதும் செய்தியா இருக்கு. அப்ப எப்படி 10, அதுவும் 10 பேர், ஒருத்தர் 2 பேர்லாம் இல்ல, 10 பேர் தான். ஏன்னா நம்பர் கம்மியா சொன்னா நமக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடும்ல. அதனால வந்து அதான் இந்த சேனல்ஸுகளுக்கும் அந்த இது கிடையாது. யாரை கூப்பிடணும், நம்ம ஒரு மெயின் ஸ்ட்ரீம் யார ஆங்கரை உட்கார வைக்கணும்னே தெரியும். ஆங்கர் கூட ஆங்கர் அது ஒன்றும் அது நம்ம தலையெழுத்துன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தான் ஆங்கர், அவங்க தான் நடுநிலை பத்திரிகையாளர். ஆனா நீங்க இப்போ அவங்களோட பர்சனல் ஐடிகள்ல பாருங்க, அவங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பக்கா திமுகவா இருப்பாங்க. இப்ப கூட இன்னைக்கு திராவிடம் சார்ந்தது கூட கிடையாது, திமுக தான். இன்னைக்கு கூட என்ன போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து ஆட்சியை பற்றி என்னன்னே தெரியாத கையில கொடுத்தா இப்படிதான் இருக்குன்ற மாதிரி. உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லையா? இந்த ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? தேசிய கீதம் ஏங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடணுங்க, அது மரபு. அது நம்ம இல்ல அது நம்ம மரபு, அதை நம்ம மாற்றக்கூடாது. அது சட்டசபை நிகழ்வுகள்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடணுன்னே தேசிய கீதம் பாடக்கூடாதுதான். தேசிய கீதத்தை கடைசியா தான் வச்சுக்கணும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதை ஒரு கோரிக்கையா வைக்கணும், இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கோரிக்கையா வச்சு அதை மாற்ற முயற்சி பண்ணணும். உடனே நம்ம மரபே போச்சு, நம்மள இதுவே அவ்வளவுதான், இனிமே நம்மள காலி பண்ணிடுவாங்க பாஜக உள்ள. இத்தனை வருஷமா வராத பாஜக இப்ப திடீர்னு வந்துருமா பாஜக? நீங்களே இவ்வளவு வச்சிருக்கீங்க, நீ எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, எவ்வளவோ விஷயங்கள்ல இன்னும் இடிலாம் வந்து உங்க மேல இன்னும் ரைடு பண்ணாம இருக்கும்போது நமக்கு சந்தேகம் வருது. ஏன் இன்னும் இடி வரல? ஏன் இன்னும் செந்தில் பாலாஜி பக்கம் போகல? ஏன் இன்னும் கே நேரு அவர்கள் பக்கம் போகல? இன்னும் முக்கியமாக இருக்கக்கூடிய சேகர் பாபு பக்கம்லாம் ஏன் போகலன்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, இதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. அதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது எப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடணுன்னே தேசிய கீதம் பாடலாம்? இதனால நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? இதனால பிஜேபி உள்ள வந்துருச்சுன்னா என்ன? அப்படியெல்லாம் பிஜேபி வராதுங்க. நீங்க எல்லாரையும் வந்து மடைமாற்றம் நினைக்காதீங்க. மக்கள் எல்லாரையுமே பைத்தியக்காரன்னு நினைக்க கூடாதுல்ல. உங்க செட் ஆஃப் பீப்புளை மட்டும் அப்படி நினைச்சுக்குங்க. நீங்க உங்க கூட இருக்கவங்க, உங்களோட செயின் ஆஃப் லிங்க்ஸ், இவங்களை மட்டும் நீங்க பைத்தியக்காரனா நினைச்சு நீங்க செயல்படுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் பைத்தியக்காரனா நினைக்க கூடாது. அப்படியே பிஜேபி உள்ள வந்துருமா? அப்படியே உள்ள வந்து பூந்து எல்லாத்தையும் செஞ்சிருமா? என்னங்க, எனக்கு உங்களுக்கு தாவேகா மேல நம்பிக்கை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் இருக்குல்ல, ஐயுஎம்எல் இருக்குல்ல, காங்கிரஸ் இருக்குல்ல. உங்களுக்கு காங்கிரஸ் இங்கதான் பிரச்சனை. ஓவராலா காங்கிரஸ் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் முதுகுல குத்திருச்சே. அது முதுகுல குத்துதோ எங்க, நமக்கு அது பிரச்சனை இல்லை. இத்தனை கட்சி இருக்குல்ல, இவங்களை நீங்க நம்புறீங்கல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு கஷ்டம்? அந்த அமைச்சரவையில தானே வன்னியரசு அவர்கள் இருக்காரு. இன்னைக்கு சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் வந்து பாராட்டி இருக்காரு இந்த நிகழ்வுகளை. இன்னைக்கு வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் பாராட்டி இருக்காரு. நீங்க அன்புமணி இன்னைக்கு பாராட்டி இருக்காரு, அது நீங்க நம்ப மாட்டீங்க. சமூக இது எடுக்கிறாங்க, சர்வே எடுக்கிறாங்க, அந்த இதுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சோடனே நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை வந்து இன்னைக்கு இதுல சொல்லியிருக்காங்க. அதை நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு சண்முகம் அவர்கள் வரவேற்றிருக்காரு. சண்முகம் மேலேயே இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா? வன்னியரசிகள் நீ கேட்டிருக்காரு, எல்லாருமேலும் டவுட் இருக்கிறதுனால தான் நாங்க தனியா நிக்கிறோம்னு பிளான் பண்ணி. இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கு. என்னன்னே தெரியல. என்னன்னே அது எப்படிங்க என்னன்னே தெரியாம ஒரு கவர்மெண்ட்டை வந்து நடத்திட முடியும்? எப்படி நடத்த முடியும்? பாசிபிளே கிடையாது இல்ல. அப்ப இவங்களுக்குலாம் என்னன்னா எரிச்சல். அந்த எரிச்சலை எப்படி இது பண்றதுன்னு தெரியாம வார்த்தைகள்ல வந்து அப்படி நடந்துச்சு. அது நாங்க மட்டும்தான், நாங்க மட்டும்தான். அது விஜய் டைலாக் தான். தப்பு நடக்க கூடாதுன்னு சொல்லல, தப்பு நடக்கணும், நாங்க மட்டும்தான் பண்ணணும் ஜில்லால சொல்லுவார்ல. அந்த மாதிரிதான் திமுக. அந்த திமுக கூட திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்கள். ஆட்சி நடக்கக்கூடாதுலாம் சொல்லல, நடக்கணும். அது நாங்க மட்டும்தான் ஆளணும், அந்த ஆட்சியை நாங்க மட்டும்தான் ஆளணும்ன்ற கவுக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம்ல. கவுக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம்ல. எத்தனை ஒரு 7-8 தொகுதியில வந்து திருப்பி நாங்க கேஸ் போட்டிருக்கோம்ல. ஆதோ ஒரிஜினா தொகுதி வில்லிவாக்கத்துல, பெரம்பூர்ல போட்டிருக்கோம். பெரம்பூர்ல 3 வழக்கு போட்டிருக்கோம் நாங்க போல உங்களுக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் இன்னும் 2 ஒரு 5 இடத்துக்கு மேல போட்டிருக்காங்க. அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? இப்படி பண்றதுக்கே முதல்ல அசிங்கமா இல்ல? நாங்க டார்ச்சர் கொடுப்போம்ல. நீங்க மக்களை ஏமாத்தில நீங்க ஆட்சி பிடிச்சிருக்கீங்க. கேவலமா இல்ல? இதுவே கேவலம். நான் தான் திருப்பி சொல்றேன், 100-200 ஓட்டுல நீ ஜெயிச்சிருந்தீங்கன்னா ஒரு சந்தேகப்படலாம். 15,000 50,000 14,000 15,000 20,000 ஜெயிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஏன் அப்புறம் ஏன் குளத்தூர்ல மட்டும் போட மாட்டேங்கிறீங்க? அது எனக்கு அவமானம். இதை விடவா? இதை விட என்னங்க பெரிய அவமானம் வந்துட போகுது? ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நானு. யார் சொன்ன? முதலமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ. ஸ்டார் கேண்டிடேட்டா? ஆமா. சரி, ஒளிஞ்சு போய்
இல்ல இதுவே பெரிய எவ்வளவு பெரிய கேவலம். இந்த மாதிரி ஸ்டார் கேண்டிடேட் பெருந்தன்மன் நினைச்சு விட்டுக்கலாமா? அப்படி வச்சுக்கோங்க நீங்க. எது பெருந்தன்மன் நினைச்சு சரி ஓகே ஆட்சி பண்ணட்டும் அப்படின்னு பெருந்தன்மை 8,000 18,000 மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் சரி வேணான்னு விட்டு வச்சிருக்காங்க. இல்லன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்சது விஎஸ் பாபு அவர்கள் எடுக்கலாம். எனக்கு என்னமோ 8,000ன்றது ரொம்ப டவுட்டா இருக்குங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னும் 4 ரவுண்ட விட்டுருக்க போறீங்க. ஒரு 18,000 20,000 இருக்கும். அதனாலதான் இந்த குளத்தூருக்கு மட்டும் போக மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா மத்த எல்லா இடத்துக்கும் வந்து எடுத்துறாங்க. பெரம்பூர் போறாங்க, திருச்சி கிழக்கு போறாங்க, அங்க போறாங்க. எல்லா இது திருவெரும்பூர்ல உங்காலு அன்பில் மகேஷ் அவரு போறாரு. ஆமா தோத்துட்டீங்கயா நீங்க, தோத்து முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல தான் உங்களுக்கு வாய்ப்பு. நாய் செத்தது ஜீர்ணிக்கவே முடியல. நீங்க ஏன் சார் அந்த நாயை ஆக்கி சாப்பிட்டீங்க? அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு. நியாயமா சொல்லுங்க. ஒரு 100 200 500 1000னா கூட சரி ஒளிஞ்சு போன்னு விட்டுறலாம். 14,000 8,000 15,000 20,000 தோத்துட்டு நீ அப்ப மக்களை வந்து கேவலப்படுத்த பாக்குற. என்னன்னா பாருங்க, நல்லா பாருங்க, இன்னும் அதிகமா நாங்க வாக்குல தோத்துருப்போம். நீங்க எதை கம்மியா சொல்றீங்க? ஹைகோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கணும். இப்ப காரி துப்பி அனுப்பணும். எடுத்துட்டு போங்கடா இதெல்லாம். அப்ப நீங்க வந்து ஆட்சி அமையும் உங்களை வந்து மென்டலியா நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணி உங்களை அங்க இங்கே அலைய வச்சுட்டு இருந்தேன்னு வைங்க. நீங்க எவ்வளவு பண்ணியுமே டிஸ்டர்ப் ஆகலன்ற நீங்க சும்மா நாங்க என்னைய மென்டல் டிஸ்டர்ப் பண்றோம். மென்டல் டிஸ்டர்ப் பண்ணாம இருறா கொஞ்ச நேரம். ஐயோ அப்பதான் போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து போர்வால் கட்சியிலேருந்து ஒரு 2 பேர் வந்து திருப்பி வாபஸ் வாங்கலான் இருக்காங்களாம். அவங்க உதயசூரியன்ல நின்னவங்க. அதான் இல்ல பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. வந்துட்டனா இடைத்தேர்தல் வரும்ல, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு 27. பட் ஆனா என்ன பிரச்சனைனா அந்த மதிமுக இருந்து போற அந்த 2 பேர் அவங்களுக்கே சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது. ஆமா அது ஒண்ணு. ரெண்டாவது உதயசூரியன்ல ஜெயிச்சிருக்காங்க. அங்க போனா இப்ப வெற்றி பெற முடியுமா முடியாதான்றது தெரியாது. ஏன்னா அந்த தொகுதி உதயசூரியன் தொகுதி நின்று சீர்காழி அங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறதுனால அங்க மறுபடியும் நின்று ரெட்டையில இதுல ஜெயிக்க முடியுமா, விசில்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்றது. அப்படியே விசில்ல நின்று ஜெயிச்சாலும் நம்மளதான் நிக்க வைப்பாங்களான்றது தெரியாது. அப்பவும் பிள்ளையும் சேர்ந்து வேதா கடைசி நேரத்துல மகனே நீ போ இன்னொரு இடத்துல நான் தெரிஞ்சவங்களை அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லி அதை அனுப்பிச்சு விட்டாருனாலும் பஞ்சாயத்து. அதனால யோசிச்சுதான் அது வந்து மீறி கட்சியில வந்து செயல்பட முடியுமா? யார மீறி? இவங்க 2 பேரும் மீறி 2 பேர் தானே இருக்காங்க. மீறி செயல்படுறது அதுக்குதான் சொல்ல வந்தேன். இவங்களை மீறி சொன்னா தலைமையை சொன்னா செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னா வந்து என்னங்க 10 பேரு 10 பேர்ல இவரு செயற்குழு ஒரு பொதுக்குழு அவ்வளவுதானே. 5 பேரு என்கிட்ட 5 பேரு இருக்காங்க. இந்த நாட்டாமை படத்துல இருற அந்த சொத்தை பிரிச்சு தந்துரு அந்த தட்டை உடைச்சு இந்தாடா உனக்கொஞ்சம்ன்ற மாதிரி தகப்பா நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி இந்த தட்டை உடைச்சு கொடுக்கறது தான். உங்ககிட்ட 5 பேரு என்கிட்ட 5 பேரு, நீ கூட்டினா செயற்குழு நான் கூட்டினா பொதுக்குழு. வீட்லயே முடிவு பண்ணிட்டு வந்துருவாங்க. அதை எடுத்துட்டு போய் அவங்களுடைய ஆபீஸ்ல உட்காந்து அதை வந்து சொல்லணும். அவ்வளவுதானே. வேற அதை வாட்ஸ்அப்லயே குரூப்ல முடிச்சிடலாம். நம்மளே ஒரு குரூப்ல ஒரு 15 பேர் இருப்போம். அவங்க குரூப்ல மொத்தத்துக்கே 10 பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு இந்த ஜென்சி திமுகல கண்ணாடி போட்டு ஸ்டைலா கூலா இன்னுமா? ஆமாங்க, அது பேசி கடுப்பா வரான். ஏன்டா தொங்கிட்டாங்க. இல்ல அவங்கள பத்தி பேசினா பின்ன வேற என்ன ஒரு தூக்கம் தான் வரும். இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கண்ணாடி போட்டு ஒருத்தர் பேசுவார்ல, ஸ்டைலா ஒருத்தர் பேசுவாப்ல இல்ல ஜென்சின்னு சொல்லிட்டு தாடி எல்லாம் ஒயிட் அடிச்சு. என்னங்க ஸ்டைலான ஏதோ ஸ்டைல்? ஆமா பாத்தீங்களா இல்ல கண்ணாடி? நான் எங்கேயாவது கண்ணாடி கழட்டி நீங்க பாத்திருக்கீங்களா? பாக்குற மாதிரி இருக்காதுனால கண்ணாடி எங்க கண்ணாடி கழட்டுவோன்னு பாக்குறது எங்க வேலையா? அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஆதவர்ஜன் அவர்கள் சொன்னார்ல அங்கே போனதில் நம்ம பசங்க போயிருக்காங்க 1500 ரூபாய் காசு கொடுத்து தான் போயிருக்காங்க அப்படின்னா, அப்படி ஏதாவது உங்களால் உன்னை ப்ரூஃப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வாட்ச்மேனாக வந்துடுறோம். நான் மட்டும் இல்லை குடும்பமே வாட்ச்மேனாக வந்துடுறோம். அப்படி இல்லைன்னா நீ வாட்ச்மேனாக வருவியா? டோன்லாம் மாறல, நீ வாட்ச்மேனாக வருவியா ஆதவர்ஜுனா அப்படின்னு கேட்குறாரா? சவாலுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசணும் அவங்கள பத்தி வேணுமா? வேஸ்ட் ஆஃப் டாபிக். உண்மையாவே வேஸ்ட் ஆஃப் டைம். இது வந்து இந்த ஒருமையில பேசுறது இல்ல உண்மையில அது ஒருமையில பேசுறது இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒருமையில பேசுனதுனால நான் வந்து கேட்கறேன். மத்தபடி அவங்கள பத்தி பேசுறது உண்மையாவே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். மக்களுக்குமே அவங்கள பத்தி பேசுறதுலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உண்மையாவே அவங்க ஜென்சியும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அவன் ஜென்சி கிடையாது. பேசுறவங்கலாம் ஜென்சி முதல்ல கிடையாது.
ஏன் அவன் இவன் சொல்றேன்னா அப்படி பேசுறதுனால நம்ம அப்படி சொல்றோம். நீ ஒரு மரியாதை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், அப்பதான் உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீ எதிர்கட்சி அரசியல் பண்றீங்கன்னா நீ எதிர்கட்சி அரசியல் பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன அவன் இவன் அப்படி உங்களுக்கு, அதுவும் இல்லாம முதல்ல அவெல்லாம் சிஎம் என்ன நான்லாம் ஏத்துக்கவே மாட்டேன்னா அதே தான் திருப்பி அதே தான் சொல்லணும். எங்கேயாவது போயிரு, உன் முடிவை நீயே எடுத்துக்க. யாரும் எடுத்துக்கலாம், நாங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. நீயே எடுத்துக்கோ அந்த முடிவை. ஏத்துக்க முடியாதுன்னா ஒண்ணு வேற ஏதாவது நாட்டுக்கு போயிடுங்க. இல்ல அப்படின்னா என்ன முடிவோ அது நீங்க நல்ல முடிவை நீங்களே வந்து எடுத்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மீடியாவும் அதே மாதிரி தானே இருக்குது. நம்ம பார்த்தோம்ல தினமலர் இல்லையா, தினமலர்ல வந்து அந்த வடிவேலு அவர்கள் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்றது, அந்த நிதியில வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேளிக்கையா அவங்க வந்து கேளிக்கை சித்திரம். ஓகே ஜோ, இல்ல அது வேற மாதிரி வரைஞ்சு போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு, புரியுது. பட் கேளிக்கை சித்திரம் எப்பவுமே வந்து இருக்கும், ஆரம்பகாலத்துல வந்து இருக்கிறது தான். ஆனா நீங்க ஒருமையில சொல்றது, அவன் இவன் சொல்றது, நான் இன்னைக்கு கூட மண் நியூஸ்ல பார்த்தேன், சட்டப்பேரவைக்கு விஜய் வருகைன்னு. என்ன விஜய் வருகைன்னா மேல கொட்டையில தான் சட்டப்பேரவைக்கு விஜய் வருகை, கீழே சின்னதா சட்டப்பேரவைக்கு தமிழ் முதலமைச்சர் விஜய் வருகை. எதுக்கு 2 லைனு? 2 ஒரே லைன் தான். நான் உனக்கு மரியாதை கொடுக்கலன்றது நான் இப்படி காட்டுவேன், அப்படிதான் காட்டுவேன். இப்ப இதே மாதிரி அவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதான் சன்னி நியூஸ்னு ஆரம்பிச்சு போட்டாங்க. நான் சொல்றது உண்மையாவே இவங்க ஒரு டிவிக்கேல ஒரு சேனல் ஆரம்பிச்சு அது பேச்சு போயிட்டு இருக்கு. அந்த வெற்றி சொல்றாங்க, அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. இல்ல போயிட்டு இருக்கு, போது ப்ராசஸ் போகுதுன்றதுலாம் தெரியும். பட் இது அவங்களது தானா எக்ஸாக்டா சேனல் அபிஷியல் சேனலா? அப்படி டிவிகே அபிஷியல் இல்லன்றதுதான் வருது. டிவிகே அபிஷியல் கிடையாது, அது சார்பா டிவிகேல இருக்கிறவங்க சார்பா நடத்தப்படுறது. இப்போ ஒருவேளை நிஜமாவே டிவிகே சைட்ல இருந்து ஒரு இது ஆக்கி இந்த நான் மென்ஷன் பண்ணும் சொல்ல எக்ஸ்ல இருக்கிறது, இன்ஸ்டால சட்டப்பேரவைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வருகைன்னு தான் போடணும். சட்டப்பேரவைக்கு உதயநிதி வருகை அப்படின்னு போட்டா அது எப்படி? அப்போ அவர் எதிர்கட்சி தலைவர்னு எதுக்கு கொடுத்துருக்காங்க? மரியாதை கொடுக்கறதுக்காக தானே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அப்ப நீங்க கீழே போடுற மாதிரி போட முடியுமா? வெறும் உதயநிதி ஸ்டாலின் போட முடியுமா? இன்னைக்கும் நீ முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போடுற, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரைன்னு போடுற. ஆனா இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை நீங்க என்னன்னு போடுறீங்க? விஜய் வருகை, விஜய் பேச்சு, விஜய் இறங்கினார், விஜய் போனார் அப்படின்னு போடுறீங்க. அதுலயே தெரியுது உங்களுக்கு அவரை எவ்வளவு ஏத்துக்க முடியல, உங்கள்ட்ட எவ்வளவு வன்மம் இருக்கு அப்படின்றது இதுல இருந்தே நல்லாவே வந்து கொஞ்ச நாள் எப்படியும் பாய்காட் பண்ணிடுவாங்க. மக்களே இருந்தா பண்ணிட்டாங்க. இதுல புதுசா பண்றதுக்கு என்ன? நம்ம தான் இனிமேட்டு அந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்து அந்த சன்னீஸ் ஃபாலோ பண்றது தூக்கி ஒண்ணுன்னு நினைக்கிறேன். அது வேற முன்னாடி வந்து கடுப்பு ஃபாலோ பண்றீங்க. ஆமாங்க, ஏதோ நியூஸ் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். வேற ஏதாவது சேனல் நின்று ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். நாளைக்கு திருப்பி ஏதாவது சுவாரஸ்யமா பேசினாங்கன்னா அதை பத்தி நம்ம பேசணும். கார்த்திக், மிக்க நன்றி.